இதே போன்று வெப் சீரிஸில் நடித்து பிரபலமடைந்ததால் ஹிந்தி படங்களில் நடிக்கவும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. இவருக்கு என்று தனி ரசிகர் பட்டாளம் உருவாகி இருந்த நிலையில் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி சோகத்தில் ஆழ்த்தியது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமிர்தா பாண்டே பீகாரில் உள்ள தன்னுடைய வீட்டில் சந்தேகத்திற்குரிய வகையில் தூக்கில் சடலமாக தொங்கினார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்கொலை கடிதம் எதுவும் மீட்கப்படவில்லை. ஆனால் அவர் தனது செல்போனில் அவர் வைத்திருந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவர் தற்கொலை செய்து கொள்ள அதிக வாய்ப்பு இருந்ததை காட்டியது. அந்த ஸ்டேட்டஸில் நான் எனது வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பின் விசாரணை நடத்திய போலீசார் அமிர்தா பாண்டே குறித்து பல தகவல்களை திரட்டினர். அதில் அமிர்தா பாண்டே போதிய பட வாய்ப்புகள் இல்லாமல் மிகவும் மன உளைச்சலில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அவருக்கு திருமணமாகி கணவர் ஒருவரும் இருந்துள்ளார். சம்பவம் நடந்த நாளுக்கு முன்னர் சகோதரியின் திருமணத்திற்காக தனது கணவரோடு அமிர்தா பாண்டே பீகார் வந்துள்ளார். பின்னர் கணவர் வேலை தொடர்பாக மும்பைக்கு செல்ல அமிர்தா பாண்டே மட்டும் அங்கேயே தங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஏப்ரல் 27 தன்னுடைய அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த அமிர்தா பாண்டேவின் உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் அலறி துடித்துள்ளனர். உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த அறிக்கையில் கழுத்தில் ஆழமான அழுத்தம் இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்பட்டன. இதனால் அவர் கயிறு இறுக்கி இறந்திருக்கலாம் என கருதப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த போலீசாருக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்து வந்துள்ளது. இதனால் இந்த வழக்கு ஓராண்டாக முடிவு கிடைக்காமல் நீடித்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் நடிகை அமிர்தா பாண்டே கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. அமிர்தா பாண்டே தற்கொலை செய்யவில்லை, கொலைதான் செய்யப்பட்டார் என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து அமிர்தா பாண்டேவின் வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது சகோதரி மற்றும் அவரது கணவர் உடனிருந்ததால் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் அவரது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அவரது கணவரிடமும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் சொத்து பிரச்சனை காரணமாக அவரது குடும்பத்தினருக்கும் அமிர்தா பாண்டேவுக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். போஜ்புரி நடிகை மரண வழக்கு மீண்டும் சூடுபிடித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.